வணக்கம். பயணத்தின் போது ஏற்படும் காகத்தின் சகுனம். ஒருவரின் பயணத்தின் போது காகம் வலமிருந்து இடம் போவது தன லாபத்தையும், இடமிருந்து வலம் போனால் அது தன நஷ்டத்தையும் உண்டாக்குமாம். வெளியில் பயணிக்கும் ஒருவரை நோக்கி காகம் கரைந்து கொண்டே பறந்து வந்தால் அந்த பயணத்தை அவர் தவிர்த்துவிட வேண்டுமாம். ஒருவர் பயணம் செய்யும் போது ஒரு காகம் மற்றொரு காகத்திற்கு உணவூட்டும் காட்சி தென்பட்டால் அவர்களின் பயணம் இனிதாகுமாம். வெளியில் செல்லும்போது ஆண் மற்றும் பெண் காகங்கள் ஒன்றாக இருந்து கரைந்து கொண்டிருந்தால் அவர்களின் வீட்டில் பெண்களின் சேர்க்கை ஏற்படுமாம். ஒருவருடைய பயணத்தின் போது அவரது வாகனம், குடை, காலணி அல்லது அவருடைய உடல் மற்றும் நிழல் ஆகியவற்றை காகம் தன் சிறகால் தீண்டினால் அகால மரணம் அவருக்கு நேரிடலாம். ஒருவரின் வாகனம், குடை, காலணி ஆகியவற்றின் மீது காகம் எச்சம் விட்டால் அவர்கள் பயணத்தின் போது உணவுக்கு பஞ்சம் இருக்காதாம். ஒருவர் யாத்திரைக்கு புறப்படும் போது காகம் எந்த பொருளை தன் அலகால் கொண்டு வருகிறதோ அந்த பொருளின் வகையான லாபம் பயணத்தில் கிட்டும். ஒரு பெண்ணின் தலையில் ஏந்தியுள்ள குடத்தின் மீது காகம் அமர்ந்திருக்கும் காட்சியை கண்டால் தன லாபம் மற்றும் பெண்களால் பல நன்மைகள் கிடைக்குமாம். காகம் எச்சமிட்டு விட்டதா அதற்கான பலன், காகம் எந்த உணவையும் தனக்கென்று சேர்க்காமல் பிற காகங்களுக்கு கொடுத்து பகிர்ந்து உண்ணும் சிறப்பியல்பை கொண்ட பறவையாகும். நமது அன்றாட வாழ்வில் தினம் காணும் பறவையாக உள்ள காகத்தை இறந்த நம் முன்னோரின் அம்சமாக கருதப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.